தமிழ் நியூஸ் நேரல் கண்முடக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் ஊடகவியலாளர் திரு சுமன் கவி சார். சார் வணக்கம். வணக்கங்க சார். இப்ப திரு அண்ணாமலை அவர்கள் இந்த கூட்டணி அமைஞ்சதிலிருந்தே அவர் உதாசீனப்படுத்தப்படுகிறார், ஓரங்கட்டப்படுகிறார் என்ற ஒரு தொடர் விமர்சனம், அதற்கு மெய்ப்பிக்கும் வகையிலேயே சம்பவங்கள் எல்லாம் நடந்து கொண்டே இருக்கிறது. தலைவர் பதவியிலிருந்து தூக்குனாங்க, பிறகு அவருக்கு சில தொகுதிகளுக்கு வழங்கினாங்க பொறுப்பு. அதுல இருந்து அவர் தன்னுடைய தந்தைக்கு உடல்நிலை சரியில்லைன்னு சொல்லி அவர் வெளியேறினாரு. இப்போ கோவையில கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூட நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. ஏடிஎம்கே மூணாவது தள்ளினாரு. ஆனா கோவை வடக்கு மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. அது அநேகமாக அம்மையார் வானதி சீனிவாசன் அவர்களுக்கு வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுது. அண்ணாமலை அவர்கள் இந்த சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவாரா அல்லது அவர் இந்த தேர்தலில் ஒதுங்கிக் கொள்வாரா என்கிற பல கேள்விகள் எழ தோன்றுகிறது. அம்மையார் வானதி போன்றவர்கள்லாம் நிக்கணும், அண்ணாமலை எங்களுக்கு அவர் ஒரு பேக் போன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. என்ன நடந்து கொண்டிருக்கிறது? அண்ணாமலைக்கு இந்த தேர்தலில் முழு விருப்பம் உண்டா? அண்ணாமலையை பொறுத்தவரையிலும் அவர் ஒரு கட்சியை புதுசா எஸ்டாப்ளிஷ் பண்ணுவதற்கான தகுதி உள்ள ஆளை தவிர அதை அடுத்த கட்டமாக கூட்டணிக்கு இழுத்து சென்று அதை ஒரு என்ன சொல்றோம்னா கூட்டணியோடு சேர்த்து வளர்ப்பதற்கான ஆளாக அவர் இல்லை. அவர் ஒருவேளை புது கட்சிகளை தங்களோடு இணைத்துக் கொள்வதற்கான இடம் கொடுக்கலாமே தவிர சம எதிரியோ அல்லது தன்னை விட வலுவான ஒரு கட்சியோடையோ கூட்டணி அமைத்து அதாவது ஒரு சபார்டினேட்டா இயங்குகிற உளவியல் அவருக்கு கிடையாது. ஏன்னா அவருடைய அந்த பேச்சிலிருந்து நடத்தையிலிருந்து ஒரு டாமினன்ட் மென்டாலிட்டியில தான் அவர் பேசுவாரு. இங்க அதிமுகவே இல்லை, இங்க திமுகவுக்கும் பாஜகவுக்கும் இடையில தான் ஒரு போட்டி இருக்குது அப்படிங்கிற அந்த நெரேஷனை செட் பண்றதுக்கு ஒரு சரியான ஆள் தான். ஆனா அது களத்துல வேலை செஞ்சா நடக்குதா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு அது பலிச்சுது. ஆனால் முழுவதுமாக ஒரு என்ன சொல்றதா சீட் கன்வர்ஷன் கெப்பாசிட்டி ஒரு அவருக்கு இருக்குதா அப்படின்னு பாத்தீங்கன்னா அது பாஜகவுக்கு கிடையாது. அதனாலதான் கூட்டணி, அதுவும் ஒரு வலுவான கட்சியோட கூட்டணி, குறிப்பாக அதிமுகவோட கூட்டணி. அப்போ தலைமை என்ன எதிர்பார்க்குன்னா 2024 தேர்தலை பொறுத்தவரையிலும் அவர்களுக்கு தமிழ்நாட்டுல ஒரு சீட்டு கூட கிடைக்காமல் போனது அப்படிங்கிறது மிகப்பெரிய சிக்கல். நீங்க அதிமுகவோடு கூட்டணி வேண்டாம், நாம ஒரு கூட்டணியை தனியாக அமைப்போம், அதன் மூலமாக ஒரு வலுவான கட்சியாக காட்டிக்கொள்வோம்னு சொல்றதுல அது ஒரு டெஸ்ட் மூவ் தானே தவிர அது ஒரு டிப்ளமேட்டிக் மூவ் கிடையாது. அது ஒரு பரிசோதனை முயற்சி தான். அந்த முயற்சியில அண்ணாமலையோடைய வெற்றிங்கிறது நம்பரை காட்டினாங்க. இந்த கூட்டணியெல்லாம் வச்சுக்கிட்டு 18.5 நாங்க அதிகமா வளர்ந்துட்டோம், அது அதிமுகவோட பெரிய கட்சி ஆயிட்டோம்னு சொன்னாங்களே தவிர அவர்களால் அதை சீட் கன்வர்ஷன் பண்ண முடியல. அது அதிமுகவுக்கும் பேக் ஃபயர் ஆகி போச்சு, பாஜகவுக்கும் முடிஞ்சு போச்சு. இதே இது சேர்ந்து நின்றுருந்தா 4-5 சீட்டாவது கிடைச்சிருக்கும். நீங்க யோசிச்சு பாருங்க, நாடாளுமன்ற சீட்ல ஒரு 5 சீட்டு அது பாஜக தான் ஜெயிக்கணும், அதிமுக ஜெயிச்சிருந்தாலே அவர்களுக்கு அது லாபம் தானே. அப்போ அந்த இடத்தில் இன்னும் கூடுதலா நீங்க யோசிச்சு பாருங்க, கணபதி ராஜ்குமார் கோவையில் 2024 நிற்கும் போது அவர்கள் பெற்ற வாக்குங்கிறது 5,60,000 வாக்கு. செங்கை ராமச்சந்திரன் 2,00,000 வாக்கு, இவர் 4,50,000 வாக்கு. இந்த 2 லட்சமும் சேர்ந்து இருந்துன்னு வச்சுக்கோங்க, சும்மா சொல்றேன், கண்டிப்பா அந்த இடத்துல ஜெயிச்சிருப்பாங்க. அப்போ கோவை இவர்களுக்கு கைவரப்பட்டு இருக்கும். இதையெல்லாம் நழுவை விட்டு போனதுங்கிறது, இந்த கூட்டணி அமையாமல் போனது இந்த அண்ணாமலை கையில தான் இருக்குது. அப்போ பாஜக தலைமை அண்ணாமலையை ஒரு வாராக புரிந்து கொள்கிறது. அண்ணாமலை கட்சியை நகர்த்தி செல்வதற்கு ஆரம்பத்துல ஒரு நகர்த்துறதுக்கு உதவுறாரே தவிர அண்ணாமலையால் சீட் கன்வர்ஷன் பண்ணுகிற ஒரு கூட்டணியை அமைக்க முடியவில்லை. அதுக்கு ஒரு இன்க்ளூசிவ் மென்டாலிட்டி வேணும். அதுக்கு இவர் சரிபட்டு வர மாட்டாருன்னு அவங்க நினைக்கிறாங்க. அது அவர்கள் புரிந்து கொண்டார்கள். அதனால நீங்க யோசிச்சு பாருங்க. ஆனா என்னன்னா 2021 அதிமுக பாஜக கூட்டணி போட்டியிட்டதுல அவர்கள் கோவையில் 10 தொகுதியில கோவை தெற்கு வானதி சீனிவாசன் ஒரு சீட்டு தவிர 9 சீட்டும் அதிமுக வெற்றி பெறுது. அப்ப மொத்தமா 10 சீட்டை தன்னுடைய கூட்டணி அள்ளிட்டு போறதுக்கு ஒரு வாய்ப்பா இருந்தது அந்த தொகுதி. அந்த இடத்துல 2024 சினாரியோ என்ன, நான் சொன்ன மாதிரி சிங்கை ராமச்சந்திரன் அதிமுகவை சேர்ந்தவர் 2,00,000 வாக்குகள் வாங்கி
மூணாவது நிலைக்கு தள்ளப்படுறாரு. அங்கே அண்ணாமலை வந்து 2வது இடத்துக்கு ஒரு 1,01,4,00,000 வாக்குகள், 1,10,000 வாக்குகள் வித்தியாசத்துலதான் அந்த தோல்வி நடக்குது. சரிங்களா? இப்போ இந்த இடத்தில் நாம 10 இடங்கள் வெற்றி பெற்ற ஒரு 9 இடங்கள், 10க்கு 9 இடங்கள் வெற்றி பெற்ற ஒரு மாவட்டம். அந்த மாவட்டத்துல நாம 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு அது ஒரு பெரிய பின்னடைவு. அப்ப இந்த தேர்தல்ல நாம 10க்கு 10ஐயும் வாங்கி விடலாம் அப்படிங்கிற எண்ணம் அதிமுகவுக்கு இருந்தது. அதுல வந்து ஏற்கனவே பெற்றதுனால ஒரு தொகுதி கோவை தெற்கில் வானதி சீனிவாசன் நின்றதுனால கோவை வடக்கை இந்த முறை கேட்டு வாங்கியிருக்காங்க. அதனால அண்ணாமலைக்கு அந்த இடத்தில் ரோல் இல்லாமல் போனது. இப்போ அண்ணாமலைக்கு என்ன விருப்பம் இருந்துச்சுன்னா அவர் வந்து சிங்காநல்லூர், கவுண்டம்பாளையம், சூலூர் 3 தொகுதிகள்ல எதையாவது ஒன்றை 3ஐயுமே வாங்கணும் அப்படிங்கிறது அவருடைய ஆசை. அதுல 3ல எதிலையாவது ஒண்ணுல தான் நிற்கலாம் அப்படிங்கிறது அவருடைய அபிப்பிராயம், அவருடைய திட்டம். ஆனா அதுக்கு எடப்பாடி பழனிசாமி இடம் கொடுக்கவில்லை. நீங்க தென் மாவட்டங்களில் குறிப்பாக நீங்க கன்னியாகுமரியில எத்தனை சீட் வேணாம், இருக்கிற சீட்டை கூட வச்சுக்கோங்கன்ட்டாரு. இங்க என்ன சினாரியோவோ அதுதான் அங்க எல்லா தொகுதிகளையும் வந்து கன்னியாகுமரியில அதுல ஒரு தொகுதி தவிர பாஜக தான் போட்டியிடுகிறது. அப்போ ஆமா, பாஜக தான் மற்ற எல்லா பகுதியிலையும் போட்டியிடுகிறது. அப்போ அப்படியே நீங்க இங்க வந்தீங்கன்னா, அதாவது பாஜகவுக்கு 2 முக்கிய கேந்திர பகுதி, ஒன்று கன்னியாகுமரி, இன்னொன்னு கோயம்புத்தூரை முழுவதா விட்டு கொடுத்துடுறாங்க. அத அவர் கன்வின்சிங்கா பேசியிருக்கவும் செய்வார். ஏன்னா 10க்கு 9 இடங்கள் நாங்க ஜெயிச்சோம், நீங்க ஒரு இடம் ஜெயிச்சீங்க, அப்ப மொத்தமா 10ம் கிடைக்கணும்னா நாங்க ஜெயிச்சாதான் சரியா இருக்கும்னு சொல்லி, அதாவது இரட்டை இலையில் எடப்பாடி தலைமையில் நாங்க நின்றால் மட்டும்தான் வெற்றி பெற முடியும்னு பாஜக தலைமையிட்ட அவர் சொல்லியிருப்பார். யாரு? எடப்பாடி கன்வின்ஸ் பண்ணிருப்பாரு. இன்னும் கூடுதலாக உள்கட்சி அரசியல் இருக்குங்க. அண்ணாமலையை தீர்த்து கட்ட வேண்டும், அவர் வளர்ந்துடக்கூடாது, அவரை காலி பண்ணணுங்கிறது எடப்பாடி பழனிசாமிக்கு மட்டும் நோக்கம் இல்ல. அதிமுகவை பின்னுக்கு தள்ளிட்டாரு 3வது இடத்துக்கு, அதனால அண்ணாமலையை காலி பண்ணணுங்கிறது எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு முக்கியமான இதுதான், ரோல் தான். ஆனால் அதை விட கூடுதலாக உட்கட்சிக்குள்ளேயே அண்ணாமலை வெளியில போனது, அதாவது அந்த பதவியில் இருந்து தமிழ்நாடு தலைவர், பாஜக தலைவர்ங்கிற அந்த மாநில தலைவர்ங்கிற அந்த பொறுப்புல இருந்து வெளியில போனதுக்கு அப்புறமும் கூட அந்த பொறுப்புக்கு வந்த நயினார் நாகேந்திரனை இழிவுபடுத்துற மாதிரி, அவரை ஒரு சைட்லைன் பண்ற மாதிரி அண்ணாமலை ஆதரவாளர்கள் நடந்துட்டாங்க. தொடர்ந்து அதாவது அமித்ஷா வராரு, அண்ணாமலை வர்றாரு, ஒரே மேடையில் இருக்காங்கன்னா, நீங்க தமிழ்நாட்டு தலைவர் நயினார் நாகேந்திரனுக்கு இல்லாத ஒரு விசில் சத்தம், ஒரு கைத்தட்டல், ஒரு வரவேற்பு இவருக்கு கிடைக்குது. இதையெல்லாம் மென்மையாக, அதாவது அரசியல்ங்கிறது படாடோபமாக பண்ணுவது மட்டும் இல்ல, அது பிரச்சாரம் தான், நிர்வாக ரீதியா பண்றதுதான் அரசியல். அப்போ அண்ணாமலைக்கு லாபி தெரியுமானா தெரியும், ஆனால் மென்மையாக மெல்ல மெல்ல லாபி பண்ணி அந்த இடத்தை அச்சீவ் பண்றதுங்கிறதுல எடப்பாடி பழனிசாமியும் நயினார் நாகேந்திரனும் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். இன்னும் கூடுதலா உங்களுக்கு திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அவினாசி தொகுதி வந்து 84ல இருந்து அதற்கு முன்னாடி இருந்த தொடர்ந்து ஜெயிக்கக்கூடிய அதிமுகவின் ஒரு கோட்டையா இருக்குது. 8 முறை அதிமுக வெற்றி பெற்றிருக்குது. அதுல கடைசி 2 முறை அதிமுகவின் சபாநாயகராக இருந்த தனபால் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறாரு. அப்ப அந்த தொகுதி தங்களுக்கு வேணும். அது குறிப்பா பட்டியலினத்தை சேர்ந்த அருந்ததியர் சமூகத்தை சேர்ந்தவர் தனபால். அதையே ஒரு பெருமையா கூட சொல்லிக்கிட்டாங்க, நாங்க வந்து எவ்வளவு பெரிய சமூக நீதி காட்ட கட்சி பாருங்க, திமுக கூட செய்யாத ஒன்றை அருந்ததியர் சமூகத்தை சேர்ந்த ஒருவருக்கு எவ்வளவு பெரிய ரெக்கக்னேஷன் நாங்க கொடுத்திருக்கிறோம், அவரை நாங்கள் சபாநாயகரா கொண்டாந்து இருக்க வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப சுட்டி காட்டினாங்க. ஆனால் அப்படிப்பட்ட அதிமுக அந்த மிகப்பெரிய ஒரு முக்கியமான தொகுதியை யாருக்கு கொடுக்குது? பாஜக கொடுக்குது. அப்ப பாஜக அங்க என்ன அப்படின்னா, குறிப்பா எல்முருகனுக்கு வெற்றி உறுதியாக கிடைக்கும், கன்ஃபார்மா நாம வெற்றி பெறுவோம், இப்ப வெற்றியை உறுதி செய்து கொள்வதற்கு ஒரு தொகுதி, அந்த தொகுதியை நான் முழுசா உங்களுக்கு கொடுக்குறேன், அது எங்களுடைய வெற்றி கோட்டையை நான் உங்களுக்கு கொடுக்குறேன், நீ இந்த பகத்தை மொத்தமா எங்களுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு பேசியிருப்பாங்க. அப்ப இந்த இடத்துல எல்முருகனின் லாபியும் வேலை செய்யுது. எல்முருகன் தன்னுடைய வெற்றியை உறுதி செய்வதற்கு வேலை செய்வாரா, அண்ணாமலைக்கு அல்லது கட்சி சமமாக வெற்றி பெறணும்னு நினைப்பாரா?
அப்ப அந்த இடத்தில் எல்முருகனும் வேலை செய்கிறார் அண்ணாமலைக்கு எதிராக. நயினார் நாகேந்திரனும் அண்ணாமலையை காலி செய்வதற்கு என்ன முடியுமோ அவரால் ஆனதை செய்கிறார். அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி இந்த மேற்கு மண்டலத்தில் கொங்கு வெள்ளாளர் பகுதியில் நாம தான் பிரதான எதிர்கட்சி, திமுகவுக்கு அடுத்தபடியா இல்ல, தனியா வச்சுக்கிட்டீங்கன்னா கவுண்டர்கள் மத்தியில் நான் தான் முதலமைச்சர் அப்படிங்கிற மாதிரியான அந்த எண்ணத்தை கொண்டு போய் நிறுத்துறாரு. அதுல திமுகவிலே எதிரிக்கு சரியான ஆட்கள் இல்லாத போது 2021 சினாரியோ சொல்றேன், இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 4-5 தொகுதிகள் திமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு களம் சொல்லுது. ஏன்னா நீங்க பல முக்கியஸ்தர்கள் வேலுமணி எல்லாரும் இருக்கிறாங்க. இருந்தாலும் கூட அதிமுக இந்த முறை ஒரு 4-5 இடங்களை திமுகவில் பறிகொடுக்கும் அப்படிங்கிறது சினாரியோ. ஆனா இந்த இடத்தை தக்க வைப்பதற்கு தான் ஒரு குறுநில மன்னனாக குறுகி போனோம், ஆனாலும் கூட இந்த பகுதிக்கு நான் தான் ராஜா அப்படின்னு சொல்ற மெசேஜ் திமுகவுக்கு 2வது தான், முதல்ல பாஜகவுக்கு தான் சொல்லியிருக்காரு. அதுவும் குறிப்பா அண்ணாமலைக்கு தான் எடப்பாடி சொல்கிறார். சார், இப்போ பாஜக மத்திய தலைமை அண்ணாமலை அவர்களை உதாசீனம் எல்லாம் படுத்தல, அவருக்கு உரிய அங்கீகாரம் கொடுப்பாங்க. இபிஎஸ் அவர் தன்னுடைய அந்த ரஃப் அண்ட் டஃப் பார்கெய்னர் அவர் நிரூபிச்சிருக்கிறாரு. எனவே பாஜகவுக்கு கடுமையான போட்டி தரக்கூடிய தொகுதிகளை அவர் வழங்கியிருக்கிறாரு அப்படிங்கிற விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இது எதிர்பார்த்த ஒன்றுதான். ஈவன் பாஜக இன்னொரு பிளான் கூட போடலாம். கரூரில் கூட ஏதேனும் ஒரு தொகுதியில் கூட திரு அண்ணாமலை கடந்த காலகட்டத்தில் அவர் திடீரென்று அறிவிக்கப்பட்டார். கரூரில் அரவாக்குறிச்சி என்று என்னுடைய நினைவு சரியாக இருந்தால் அவருக்கு அங்கு வழங்கப்பட்டது. பிறகு பேராசிரியர் ஜவாஹிருல்லா அந்த தொகுதியில் உதயசூரன் சின்னத்தில் போட்டியிட்டு இருந்தார். அப்போ திடீர்னு திமுகவும் கொஞ்சம் சுதாரிச்சு, இல்ல அந்த இடத்துல ஒரு போலரைசேஷன் வந்துச்சுன்னா ஒரு முஸ்லிம் கேண்டிடேட் தோத்துருவாரு, நம்ம மாத்துவோம் அப்படின்னு சொல்லி டிஎம்கே கேண்டிடேட்டை போட்டு இவரை பாபநாசத்துக்கு அனுப்புனதை நம்ம பார்த்தோம். அப்போ பாஜக கடைசி நேரத்துல என்ன ட்ரம்ப் கார்டையும் எடுக்கலாம் அப்படின்ற விஷயமும் சொல்லப்படுது. அண்ணாமலை உதாசீனப்படுத்த மாட்டாங்க, அவர் ஒரு வேல்யூ அடிஷன் பிஜேபிக்கு. இல்ல, வேல்யூ அடிஷன் தான், அதுல மாற்று கருத்து இல்லை. அதாவது இன்னைக்கு நீங்க படுத்த மாட்டாங்கிறது கிடையாது. சினாரியோ என்ன இருக்குது, பாஜகவுக்கு 3 தலைவர்கள், நான் சொன்னது மாதிரி எடப்பாடி, எல்முருகன், அது போக நயினார் நாகேந்திரன் 3 பேரும் முக்கியமா, அண்ணாமலை முக்கியமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அண்ணாமலை அந்த இடத்துல சைட்லைன் பண்ண போடுவாரு. யாருடைய 3 பேர் சேர்ந்து ஒரு பக்கம் இழுக்கும் போது அண்ணாமலை என்னங்க பண்ண முடியும்? இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமை. ஆனா அண்ணாமலை ஒரு வேல்யூ அடிஷன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. அவர் அதான் சொல்றேன், ஒரு கட்சியை எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கான, ஒரு புதுசா விதைக்கிறதுக்கான, அடுத்து விரிவு செய்வதற்கான ஆற்றல் படைத்தவர், அதுல மாற்றுக்கிறது இல்லை. ஆனா இருக்கிற கட்டமைப்பை வைத்து கூட்டணியை வலுப்படுத்தி அதை வாக்குகளாக பெற்று வெற்றி பெறுவதற்கான நகர்ச்சி அவர்கிட்ட இல்லை. அவரை வைத்து செய்ய முடியாது. நீங்க எடப்பாடி பழனிசாமியை எவ்வளவு இழிவுபடுத்தி பேசினாரு. அவர் ஒரு வார்டு மெம்பரா கூட வர முடியாது, ஒரு ஏரியா கவுன்சிலரா கூட வருவதற்கு தகுதியற்றவர்னு ரொம்ப இழிவுபடுத்தி பேசினார். சரிங்களா? அவருக்கு எந்த திறமையுமே கிடையாதுன்னு பேசினார். இன்னைக்கு அவர் தான் தலைவருங்கன்னு சொல்லி பேசுறாருன்னா இந்த இரட்டை நிலைப்பாடு அத நடுநிலையாளர்கள் ரசிக்க மாட்டாங்க. ஆனா அன்னைக்கு ஒரு நெருக்கடியில் அவர் இருக்கிறாரு. ஏன் அப்படி பேச வேண்டிய அவசியம் இருக்குது? அது மட்டும் இல்ல, ஜெயலலிதா அவர்கள் ஒரு குற்றவாளி, தண்டனை பெற்ற குற்றவாளின்னு சொல்லி இழிவுபடுத்தி பேசுறது அவர் வேற. திமுகல கூட ஜெயலலிதா அவர்களை விமர்சிச்சது கிடையாதுங்க. அபிஷியலா அவங்க ஸ்பீக்கர் யாருமே பேச மாட்டாங்க. ஏன்னா அதுல ஒரு குறிப்பிட்ட வாக்கு இருக்குது, அதையே உடைச்சு விடணும்னு அவங்க ஆசைப்படுவாங்க. சரிங்களா? ஜெயலலிதா மரணித்த தலைவர் மட்டும் இல்ல, நீங்க ஒரு பெண், அந்த பெண் தலைவர் அடிச்சீங்கன்னா அது பெண்கள் வாக்குகளை அடிக்கும். அது திமுக அதிமுகன்னு கிடையாது. அப்ப அந்த இடத்துல கூட ஒரு அப்பர் ஹேண்ட் எடுத்து பேசக்கூடிய, ஒரு உதாசீனப்படுத்தி பேசக்கூடிய ஒரு நபர், அது எதுக்குள்ள அடங்கியிருக்குன்னா அவருடைய அந்த ஆளுமை அல்லது அந்த வீச்சு, இதை ரசிக்கக்கூடிய ஒரு கூட்டம், யங்ஸ்டருக்கு, புது வாக்காளர்களுக்கு. அதுல ஆண் பெண் அப்படிங்கிறதே கிடையாது. ஒரு வகையான ரசிக மனோநிலை உள்ள பெண்களுக்கு, ஆண்களுக்கு இது ஆஹா அப்படின்னு அவங்க ஒரு விஜயை ரசிக்கிறாங்க இல்லையா, அதே மாதிரி அண்ணாமலை ரசிக்கிறாங்க, சீமான ரசிக்கிறாங்க. அந்த இடத்தில் அண்ணாமலை சோபிக்கிறார். ஆனா கூட்டணி அமைக்கிற இடத்துல அவர் தோத்து போறாரு. சரிங்களா? அதனாலதான் நயினார் நாகேந்திரன் கொண்டு உட்கார வச்சு இந்த கூட்டணியை உருவாக்கி இருக்காங்க. அப்போ அண்ணாமலையால் மறுபடி வருவதற்கு, அந்த இடத்தை பிடிக்கிறதுக்கு முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா
அண்ணாமலை அதற்கான உள்ளடி வேலைகளை செய்வார். இப்போ அண்ணாமலைக்கு உதாசீனப்படுத்துவாங்களா, உதாசீனப்படுத்தியாச்சு, இனிமேல் படுத்தணும்னு அவசியம் கிடையாது. ஒருவேளை நீங்க சொன்ன மாதிரி கரூர்லயோ அல்லது வேறு எங்கேயோ ஒரு இடத்துல அவருக்கு இடம் கொடுத்தாலும் கூட அவர் எதிர்பார்த்த சிங்காநல்லூராது, அவர் எதிர்பார்த்த சூலூராது, கவுண்டம்பாளையமா, அவர் திட்டமிட்டு வைத்திருந்த இடமா? இதை விட இழிவு வேண்டாம். நான் சொல்றேன் நீ அங்க போய் உட்காரியா அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் இங்கதான் இந்த சீட்ல உட்காருவேன்னு ஒருத்தர் பிளான் பண்ணிட்டு இருக்கும்போது, அப்ப இதுவே ஒரு இழிவுபடுத்தல். இது அண்ணாமலைக்கு ஒருபோதும் ஃபேரான ஒரு விஷயம் கிடையாது. இன்னொன்னு, அண்ணாமலை ஆதரவாளர்களுக்கு இது நல்லது கிடையாது. நீங்க உள் முரண்பாடுகள் கண்டிப்பா தேர்தலில் பிரதிபலிக்கும். இன்னைக்கு நடக்கிற எலெக்ஷனே பாத்தீங்க அப்படின்னா, அதிமுக முதல் இடத்துக்காக வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கணும்னு திட்டமிட்டு போடல, வேலை செய்யல. பாஜக கூட ஆரம்பத்துல எப்படியாவது ஒரு பெரிய நம்பரை வாங்கிடணும் முயற்சி பண்ணாங்க. இப்போ அந்த முயற்சி அல்லது அந்த எண்ணம் அப்படியே போய் விட்டுருக்கு. நம்ம வேற எலெக்ஷனை கான்சன்ட்ரேட் பண்ணுவோம், இதெல்லாம் செட் ஆகாது அப்படிங்கிற உளவியலுக்கு அவங்க வந்துட்டாங்க. நீங்க எடப்பாடி வலு போட்டார் அப்படிங்கிறது இல்ல, கன்வின்சிங்கா கூட அவர் பேசுவாருங்க. அவர் வலு போடணும் அவசியம் கிடையாது. நான் சொன்னேன் இல்லையா, 9 தொகுதிகள் நாங்க ஏற்கனவே வெற்றி பெற்றிருக்கோங்க, நாங்க இதை வச்சுக்கிட்டோம், நீங்க கன்னியாகுமரியில முழுசா நின்றுங்கிறது ஒரு டீலிங் தான், ஃப்ராட் டீலிங் தான். அதே மாதிரி எல்முருகனுக்கு விட்டு கொடுக்கறது, அந்த இடத்தில் எல்முருகனுக்கு முதல்ல இழுத்து பிடிச்சு அப்புறம் அதை விட்டு கொடுக்குறதுங்கிறதெல்லாம் ஒரு ஃபேர் டீலிங் தான். அதுக்கு அவர் நெகோசியேஷன் பண்ணணும் அவசியம் கிடையாது, ஒரு காரணத்தை எடுத்து சொன்னா போதும். இத இந்த இடத்துல ஒரு நம்பகத்தன்மையா பேசுறதுக்கான ஆள எடப்பாடியோ அல்லது எல்முருகனோ அல்லது நயினார் நாகேந்திரனோ இருக்காங்களே தவிர, அந்த இடத்தில் அந்த நம்பகத்தன்மையை 2024 தோற்ற போதே அண்ணாமலை இழந்து விட்டார். நம்ம வச்சு கழுத்தெடுத்த மாதிரி தான். அமித்ஷாவே காதல பூசிட்டாருங்க. நீங்க இப்படியே வச்சுக்கோங்க, இத டைட்டிலுக்கே வைக்கலாம். அமித்ஷாவுக்கு பெரிய ராஜதந்திரி அப்படின்னு உலகத்தையே உருட்டி எடுத்துனவரு, எந்த மூலையில கொண்டு போய் விட்டாலும் தேர்தல் ஸ்ட்ராட்டஜி வச்சு ஜெயிச்சிருவாருன்னு சொன்னவரை வாகராஜான்னு கூப்பிட்டு காதல பூசுத்தி விட்டதுதான் அண்ணாமலையின் சாதனை. அதனால அண்ணாமலையின் ரசிகர்கள் பரவலாக கட்சி முழுவதும் இருந்தாலும் அது சீட் கன்வர்ஷனுக்கான புள்ளி கிடையாது. ஆனா இன்னைக்கு அண்ணாமலை அடைந்திருக்கிற அதிருப்தி என்பது கண்டிப்பாக இந்த முரண்பாடு அதிமுக கூட்டணிக்குள் வேலை செய்யும். அது இன்னும் கூடுதலாக குறிப்பாக கோவை 10 தொகுதிகளையும் நெகட்டிவா வேலை செய்வாங்க. அவருடைய ஆதரவாளர்கள் எதிராக வேலை செய்வார்கள். பாஜகவுக்கு ஆதரவாலாம் அங்க வேலை செய்ய மாட்டாங்க. இது திமுகவுக்கு வாய்ப்பா அமையறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற கருத்து. இறுதியான கேள்வி அதான் அமையவா இருந்துச்சு. இப்போ அவர் நீங்க சொன்னது போல உதாசீனப்படுத்தப்பட்டு விட்டார். 2024 தோல்விக்கு பிறகு அவரை மாநில தலைவரில் இருந்து நீக்கியதுக்கு பிறகு இதுக்கு காரணமா இருந்தது இபிஎஸ். கட்சிக்குள்ளேயே நயினார் நாகேந்திரன் நமக்கு எதிராக அரசியல் பண்றாரு, எல்முருகன் ஜியை ஜிக்க வைக்கணுங்கிறதுக்காக அவருக்கு ஏதுவான தொகுதியை ஒண்ணு செட் பண்றாங்க. அப்போ நான் ஒரு பொருட்டே கிடையாது அப்படிங்கிற மாதிரி கட்சியில இருந்து அவர் ஓரம் கட்டுப்பட்டு விட்டார். இப்போ அவரோட அடுத்த கட்ட நகர்வு என்னவாக இருக்கும்? எடப்பாடி பழனிசாமி அவர்களை அவர் எமர்ஜாக விடுவாரா? இப்போ இந்த சட்டமன்ற தேர்தலில் இபிஎஸ் அவர்கள் வெற்றி பெறுவார் என்று எந்த கருத்து கணிப்பிலும் பெரிதா வரல, எந்த கருத்துமே பொதுவெளியில பெருசா இல்ல. இது ஆட்சி தொடரும்ங்கிற ஒரு மனோநிலை தான் தொடர்ந்து சர்வேஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்கு. அப்படி இருக்க ஒரு சூழ்நிலை ஒரு கணிசமான ஒரு இடங்கள்ல ஏடிஎம்கே வந்துருச்சுனாலே அது இபிஎஸ்க்கு பெரிய வெற்றின்ற ஒரு கருத்து தான் பொதுவாக சொல்லப்படுது. அப்ப அந்த இடத்துல அண்ணாமலை கேம் பிளே பண்ணுவாரா, ரோல் பிளே பண்ணுவாரா, இபிஎஸ் நம்ம வீக்கெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நோக்கோடு? தொகுதி பிரிச்ச உடனேயே எல்லாருக்குமே தெரியும், அதிமுக அதுவும் குறிப்பா எடப்பாடி பழனிசாமி கூட்டணி கட்சிகளை காவு வாங்கிவிட்டார். தமாக தமிழ் மாநில காங்கிரஸுக்கு எல்லாம் என்ன நிலைமைன்னு தெரியும். அதே மாதிரி தன்னுடைய சொந்த கட்சியிலேயே அதிமுக நேரடியா 14 அமைச்சர்களுக்கு எதிராக போட்டியிடவே இல்லை. அப்போ இதையெல்லாம் தூக்கி நீங்க எக்கேடும் கெட்டு ஒழிங்க, நாங்க எப்படியாவது சேஃபா ஜெயிச்சிடறோம். நீங்க யோசிச்சு பாருங்க. இது ஒண்ணு. இன்னொன்னு, விஜயையும் நாம கன்சிடர் பண்ணணும். விஜய் இங்க 2வது பிளேயரா நிக்கும் போது 2வது இடத்துக்கு தான் விஜய் போட்டி போடுறாரு. நீங்க தோற்று போற, அதாவது முக்கிய அமைச்சர்களுக்கு 14 இடத்துல அவர் போட்டி இல்லைங்கிறது, 14 இடத்துலயும் தோற்று போனா 2வது இடம் அதிமுக வராது. திடீர்னு தாவேகா வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அது அசிங்கம் இல்ல. எத்தனை இடத்துல 3வது இடம்னு எண்ணிட்டு இருக்கணும்.
அதை சொல்லுவாங்க. நாளைக்கு எல்லா இடத்துலயும் சொல்லி காட்டுவாங்க. தோக்குறது இல்ல விஷயம். 2வது இடமா 3வது இடமான்னு சிக்கல் ஆயிருது. அப்ப அந்த இடத்துல விஜய் மேல வந்துடக்கூடாது. ஒருவேளை வந்தா கூட அது கூட்டணி கட்சியோட ஒளிஞ்சு போட்டோம். நாங்க நின்றுந்தா அந்த இடத்துல நாங்க ஜெயிச்சிருப்போம்னு கூட பேச முடியும். அப்படி ஒரு இடத்த வச்சுட்டு தான் அவர் வந்து அதை தள்ளி விடுறாரு. சரிங்களா? இது ஒரு பக்கம். கூட்டணி கட்சியை முடிச்சு விட்டாரு. சரி, அவர் நினைத்த மாதிரி மேற்கு மண்டலத்தில் கொங்கு பெல்ட்ல வந்து அவர்கள் வெற்றி பெறணும் அப்படின்னு வியூகத்தெல்லாம் அமைச்சாச்சு. அதற்காக எல்முருகனுக்கு கொடுக்க வேண்டியது கொடுத்தாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. ஆனால் உட்கட்சிக்குள் இருக்கக்கூடிய பாஜக உட்கட்சிகள் இருக்கக்கூடிய இந்த லாபி என்பது குறிப்பாக 4.5 லட்சம் வாக்குகளை வந்து கோவை தொகுதியில வாங்குறாருன்னா அந்த இடத்துல அண்ணாமலைக்கு எவ்வளவு முக்கியத்துவம் இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு அது சட்டமன்ற தேர்தலாவே இருந்தாலும் போன எலெக்ஷன்ல அவன் தாமரைக்கு ஓட்டு போட்டவன் தானே. சரிங்களா? அப்ப அவன் அந்த இடத்துல அண்ணாமலைக்கு சார்பாக அண்ணாமலை கைவிடப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறத உள்ள வந்து ஒரு செய்தியாக அனுப்பணும்னா அதை வந்து அவர் செய்வாரு. அப்படி செஞ்சோம்னா கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமிக்கு இது பெரிய பேக் ஃபயரா அமையும். நாம சொன்ன மாதிரி 4-5 தொகுதிகள்னு சொல்லியிருக்கிறோம். அது கூட கூட வாய்ப்பு இருக்குது. அதற்கு காரணம் இந்த அண்ணாமலையாக இருப்பார் அப்படிங்கிறது நினைக்கிறது. நிச்சயமா சார். சமகால அரசியல் சூழ்நிலை குறித்து ரொம்ப தெளிவா எங்க நேயர்களுக்கு உங்க கருத்துக்களை பகிர்ந்தீங்க. மிகுந்த நன்றி. நன்றி.